சோனி, செயலாளர் சண்முக சுந்தரம், இணை செயலாளர் சகோதரி பிரபா, இணை செயலாளர் சகோதரர் வினோத், ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் அண்ணன் ஜெயராமன் அவர்களையும், தம்பி அமைதி அவர்களையும், சின்னக்காமன் அவர்களையும், ஜெயராமன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியை இங்கே எங்களையெல்லாம் இங்கே அழைத்து சென்று இப்போது ஒவ்வொரு குழுவாக அழைப்பார்கள். அந்த குழுவினர்கள் மட்டும் 9 பேர்கள், அவைத்தலைவர், 2 துணைத் தலைவர், 2 இணைச் செயலாளர், 2 துணைச் செயலாளர், 1 பொருளாளர், 9 பேர்கள் அந்த இருக்கையில வரிசையாக அமர்ந்து அவர்களுடைய பூத் எண், அந்த பாகம் எண், அந்த கிளை என்பது சாதாரணமானதல்ல. இது ஒரு வரலாற்று வாய்ப்பு. இளைஞர்கள், உழைக்கிற இளைஞர்களுக்கு இன்றைக்கு அந்த இளைஞர்கள், உழைப்பவர்கள் கைத்தட்டுபவர் மட்டுமல்ல, உங்களுக்கும் கைத்தட்டுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த வரலாற்று வாய்ப்பினை புரட்சி தமிழுடைய எடப்பாடி அவர்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை சொல்லி அருள் குறித்து பொறுமை காத்து இங்கே அருமை தம்பி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிற நல்ல நிகழ்ச்சிக்கு நம்முடைய அருமை சகோதரர் பவுன்ராஜ் உள்ளிட்டவர்களுக்கு நன்றி தெரிவித்து இப்போது ஒவ்வொரு குழுவாக நாம் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு பொறுப்பினையும் ஏற்றுக்கொண்டு இன்றிலிருந்து களப்பணியிலே இறங்க வேண்டும். காலையிலே 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம், எப்பொழுது உங்களுக்கு ஓய்வு கிடைக்கிறதோ அப்பொழுது வாக்காளர்களை சந்தித்து உங்கள் கையில ஒரு துண்டு பிரசுரம் கொடுத்திருப்பார்கள். விளம்பர வெளிச்சத்தில் இருக்கிற திமுக அரசு அது வீட்டுக்கு போக வேண்டிய அரசு. ஒரு விவசாய முதலமைச்சராக புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் கோட்டைக்கு போக வேண்டிய காலம் கழிந்து வந்திருக்கிறது. அதில் உங்களுடைய பங்களிப்பு மகத்தானது என்று சொல்லி ஒரு பாதம் தொட்டு வணங்கி வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். இப்போது ஒவ்வொரு குழுவாக அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே முதலிடத்திலே வருவதற்கு பாடுபடுவோம் என்று உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நீங்கள் செல்லலாம். நன்றி, வணக்கத்திற்கு ஏட்டையிலே உங்கள் வாக்குச்சாவடியில முதலிடத்தை வர வேண்டும் என்று உறுதியேற்று நீங்கள் களப்பணி ஆற்ற வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி பாராட்டுகிறோம். நன்றி, வணக்கம். உழைக்க வேண்டும் என்று நன்றி கூறி வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அவர் கொடுத்த ஆணையின் அடிப்படையில நம்முடைய மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில தம்பி மரியாதைக்குரிய வெளிச்சத்திலே தான் இருக்கிறது. உண்மையான மக்களுக்கு திட்டங்கள் எதையும் செய்யவில்லை. நம்முடைய மாவட்ட கழக பொருளாளர் திருப்பதி அவர்கள் இதை ஒருங்கிணைத்து செயலாற்றி வெற்றியை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிற கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவையுடைய மாநில இணை செயலாளர் அருமை சகோதரர் துறை சந்தாஜ் அவர்களுக்கும், பிரபு அவர்களுக்கும், சின்னக்காமன் அவர்களுக்கும், மத்தியிருக்கின்ற கிளை கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து இப்போது ஒவ்வொரு குழுவாக நாங்கள் அழைக்கிறோம். அந்த 9 பேர்கள் வருகை தந்து அவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு, நீங்கள் செய்ய வேண்டிய பணி காலையிலே 1 மணி நேரம், மாலையிலே 1 மணி நேரம், உங்களுக்கு ஓய்வு கிடைக்கிற போது அந்த வாக்காளர் நன்றி தெரிவித்து இந்த சிறப்பான பணியிலே நாங்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறவங்களுக்கு நன்றி. அதோடைய கண்டினியூஷன் தான் தம்பி. செல்லம்பட்டி ஒன்றியத்துடைய கண்டினியூஷன். வீடியோ பண்ணி சொல்லிக்கலாம்.